வணக்கம். இந்த ஜாமக்கோல் பிரசனம் மரணத்தை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தர மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கும்போது எப்படி மரணத்தை பற்றிய ஒரு தெளிவான பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நபர் எப்படி இறந்துருக்காங்க என்ன அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இதில் உதயம் விருச்சிக உதயம், உதயத்தில் மாந்தி இருக்குது, உதயத்தில் சந்திரன் நீச்சத்தில் இருக்குது. அண்டு 5ஆம் இடத்துல ஆருடம், விருச்சிக உதயம் 5ல் ஆருடம் என்பது மீனத்தில் ஆருடம், 2ல் கவிப்பு. உதயாதிபதியாகிய செவ்வாய் 8ல் இருக்கார். 8ங்கிறது மரணத்துக்குரிய பாவகம். ஸோ 8ல் உதயாதிபதி 8ல் இருக்கார். 8 ஆருடத்தில் இருக்குது. அப்போ 8 ஆருடங்கும்போது மரணம் பற்றிய கேள்வின்னு சொல்லலாம். மரணத்தை பற்றிய ஒரு விஷயம். அது புதன் 8 வராரு. ஸோ அவர் எப்படிப்பட்ட ஒரு மரணமாக இருக்கும்போதையும் அதையும் நம்ம அந்த இதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் பாவகமாக இருக்குது. ஸோ 5ஆம் பாவகம் குழந்தை சார்ந்த விஷயமும் சொல்லலாம். அண்ட் ஹார்ட் பிரச்சனை, புதன் ஹார்ட் வாழ்வுக்கு உண்டான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின ஒரு விஷயமா இருக்குது. அண்டு சந்திரன் நீச்சமாகி இருக்கார் உதயத்தில். 2ல் கவிப்பு. கவிப்பு சனியை கவிச்சிக்கிட்டு இருக்கு. உதயத்தை நோக்கி சனியும் வராரு. ஸோ சந்திரன் நீச்சத்தில் உதயத்தில் இருக்குது அப்படின்னும்போது, மாந்தியோடு சேர்ந்துருக்கு அப்படின்னும்போது, சந்திரன் மாத்திருக்காரகன், அம்மாவுக்கான விஷயம். அப்புறம் இந்த உதயத்துக்கு விருச்சிக உதயத்துக்கு 9 குடையவன், 9ஆம் பாவ அதிபதி. 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது தந்தைக்கானவர். அப்போ தந்தைக்கான காரக கிரகம் நீச்சத்தில் மாந்தியோடு இருக்குது. அதே போல் தந்தை ஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல உள்கட்டம் வெளிக்கட்டம் 2லேயுமே சூரியன் இருக்குது. அப்போது தந்தை இங்கே மரணிச்சிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. அப்புறம் சனி கவிப்பில் இருக்குது. சனி 4 குடையவன், ஆருடத்தில் புதன் இருக்குது. இருதய வாழ்வு சம்பந்தமான அடைப்பு. சனி கவிக்கும்போது இருதய அடைப்பு ஏற்பட்டு அவங்க கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது. ஸோ ஒருத்தரோட மரணம் எப்படி சம்பவிச்சிருக்கும், எதனால் நடந்திருக்கும், இருக்காரா இல்லையாங்கிறது அந்த சந்திரன் நீச்சம் மாந்தியோட உதயத்தில் இருக்கிறத வச்சே நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அவர் எப்படி இறந்தாருங்கிறதையும் இந்த ஜாமக்கோல் பிரசனம் காட்டுது. ஸோ ஒருத்தருடைய மரணத்தை நம்ம கண்கூட பார்க்க வேண்டியதில்லை, தெளிவாக ஜாமக்கோல் பிரசனமே தெளிவாக காட்டிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஜாமக்கோல் பிரசனம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் கேட்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.